மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. சுரங்க குத்தகைக்கு டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு அனுமதி ஏதும் வழங்கப்படவில்லை என்று தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனிமச் சுரங்கம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து எந்த விண்ணப்பமும் வரவில்லை என்றும் அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. மதுரை மேலூர் நாயக்கர்பட்டியில் கனிமத்திற்கு ஆய்வுடன் கூடிய குத்தகைக்கு ஏல அறிவிப்பு விடப்படும் என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழக அரசு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. அதில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, நேற்றே இந்த செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம். புதிய தலைமுறை இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக இந்த மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி இந்த நாயக்கர்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிமத்திற்கு ஆய்வுடன் இணைந்த சுரங்க குத்தகை உரிமம் வழங்க ஏல அறிவிப்பு செய்யப்பட்டு கடந்த நவம்பர் 7ஆம் தேதி அன்று இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம், இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வேதாந்தா நிறுவனத்துடைய ஒரு துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த நிறுவனத்திற்கு சுரங்க அமைச்சகத்தால் தகுதியான நிறுவனமாக இந்த ஏல அறிவிப்பின் மூலமாக தகுதி செய்யப்பட்ட நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு இடமிருந்து இது தொடர்பாக விளக்கம் கேட்ட பொழுது அந்நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு எந்த விண்ணப்பமும் தமிழக அரசுக்கு வரப்பெறவில்லை என்றும் அனுமதி ஏதும் தற்போது வரை வழங்கப்படவில்லை என்ற இந்த செய்தியை நேற்றே வெளியிட்டிருந்தோம். தற்போது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தற்போது தமிழ்நாடு அரசு இது தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு அரசிற்கு எந்த விண்ணப்பமும் வரப்படவில்லை என்றும் அனுமதி ஏதும் தற்போது வரை வழங்கப்படவில்லை என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா இந்த மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அருகே இருக்கக்கூடிய இந்த நாயக்கர்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை பொறுத்த வரைக்கும் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. நிலையில சுமார் 2000 ஹெக்டேரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்துடைய துணை நிறுவனமான இந்த இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக செய்தி வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசிற்கு இதுவரை அந்த அனுமதிக்கான விண்ணப்பம் எதுவும் பெறப்படவில்லை என்றும் இந்த மேலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதி ஏற்கனவே பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அமைக்கப்பட்ட நிலையில் அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இதற்கான அறிவிப்பினை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.